என்ன எப்படி மதிக்கிறீங்களோ ராதாவையும் அதே மாதிரி மதிக்கணும். ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், ராதா எனக்குள்ள பாதி, என்னோட உயிர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வா. என்ன திமிர் அவன் மருமகளுக்கு. என் பேரை சொன்னா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இருக்காள் அவ. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்க. அக்கா உன்னை கெஞ்சி கேக்குறேன், மேல கீர்த்தி இருக்கா? ஏண்டா அவளை கேட்டா எனக்கு பயமா? உன்னை கை எடுத்து கும்பிடுற, உனக்கு புண்ணியமா போகும். இன்னும் 4 நாள் பொறுத்துக்கோங்க. அந்த சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அப்புறம் எல்லாமே தன்னால சரியாயிடுக்கா. நிஜமா தாக்கா, நான் சொல்றத நம்பு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அத்தை, அவர் வேற வரல. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களா? தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் என்ன வேலை விட்டு இல்லாதவனா தப்பா நினைக்கிறதுக்கு? அங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்திருக்காங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. தம்பி, அதெல்லாத்தையும் கொண்டு வாங்க. நமஸ்காரம் அண்ணே. நமஸ்காரம். வாங்க தங்கச்சி. எல்லாம் அங்க வை. பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சா? நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. விஜயா, அம்மா யாரும் வந்திருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சித்தி. ஐயோ, எதுக்குமா இதெல்லாம்? இப்ப இதுக்கெல்லாம் என்ன அவசரம்? ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, தேவையானதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு அவர் வேற எங்க கூட வரல. அப்ப எல்லாம் சரியா இருக்கணும்ல. என்ன பாட்டிமா, நீங்க போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. உண்மைதானே? உன் கன்னித்தன்மையை புருஷனுக்கு முழுசா கொடுத்து அவர்கிட்ட இருந்து நீ தாய்மையை அடையறதுக்கான சுபமுகூர்த்தம் இது. அப்படின்னா என்ன பாட்டிமா? இன்னும் நிறைய நாள் இருக்கு. அந்த வயசு வரும்போது உனக்கு அர்த்தத்தை சொல்றேன். என்னம்மா, உங்க மூளைக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குதா? நிறைய ஐடியா இருக்கு, ஆனா எந்த ஐடியாவை யூஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு வேலை பண்ணு, நீ போய் அந்த கீர்த்தி கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இரு. இப்போ நான் அவ கூட ரூம் வரைக்கும் துணைக்கு போய், அம்மா உனக்கு இதெல்லாம் நடத்தி வைக்கிறதுக்காக தான் நாங்க பிறந்திருக்கோம், உன் சந்தோஷத்தை பார்க்காத இந்த கண் எதுக்கு, உன் குழந்தைய தூக்காத இந்த கை எதுக்குன்னு சொல்லி அவளை ஆர்த்தி எடுத்து ரூம்க்கு அனுப்பி வைக்கவா? வாய மூடு. கீர்த்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? இந்த பாலை நீ முதல்ல குடிச்சனா நீ ஜெயிச்சிடுவ, இல்ல மாமா குடிச்சாருன்னா மாமா ஜெயிச்சிடுவாரு. ஜாக்கிரதை. சரி சரி, சீக்கிரமா போ, மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ, இந்த நேரத்துல பால் எதுக்கு? இப்ப எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உன் பாசம் தான். அந்த பாசம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னால இந்த பாலை கொடுங்க. ஓகே கீர்த்தி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இது ரொம்ப ஸ்பெஷல் பால். என்னடா இது திடீர்னு இப்படி மாறிட்ட? யாரு முன்னாடி குடிக்கிறாங்களோ அவங்கதான் முதல்ல ஜெயிப்பாங்களாம். நீங்க ஜெயிக்கணும்னா குடிங்க. ஜெயிக்கிறதும் தூக்குறதும் என்ன? இது என்ன குருச்சேத்திரமா? என்ன பேச தேவையில்லாம கட்டிபிடிச்சிட்டாங்களே. மாத்திரை ஒண்ணு ஆகல போல் இருக்கே. கடைக்கார ஏமாத்திட்டானா? வச்சுக்கிறேன்.